தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசின் குழு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் சந்திப்பு. மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கு முழு ஆதரவு. தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களுக்கு எதிரானது என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றச்சாட்டு. வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் வீட்டின் பின்புறத்தில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல். கம்பி குத்தியதாக சிகிச்சைக்கு சென்றபோது துப்பாக்கி குண்டு எடுக்கப்பட்டதால் மருத்துவர்கள் அதிர்ச்சி. மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மேற்கொள்ளும் போது முறையாக தடுப்புகள் அமைக்க வேண்டும். சென்னை துறைப்பாக்கத்தில் உரிய தடுப்புகளின்றி கிடந்த கால்வாயில் 3 வயது குழந்தை விழுந்ததை அடுத்து ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். மீண்டும் புதிய உச்சத்தில் தங்கம் விலை. தங்கம் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 440 ரூபாய் உயர்ந்து 64,960 ரூபாய்க்கு விற்பனை. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் நாளை தாக்கல். தேர்தல் நெருங்குவதால் பல புதிய அறிவிப்புகள் இடம்பெறக்கூடும் என தகவல். பட்ஜெட் கூட்டத்தை சென்னையில் 100 இடங்களில் காண ஏற்பாடு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், மெரினா உள்ளிட்ட இடங்களில் LED திரையரங்குகள் அமைக்க நடவடிக்கை. கார் நிறுத்தத்திற்கு இடம் இருந்தால் மட்டுமே புதிய கார் வாங்கும் வகையில் புதிய விதிமுறை. சாலை ஓரங்களில் நிற்கும் கார்களால் இடையூறு ஏற்படுவதை தடுக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. சென்னையில் மாதம் 2000 ரூபாய் பஸ் பாஸ் முறையில் ஏசி பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பயணம் மேற்கொள்ளும் வசதி. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. நியாயமாக ஆட்சி செய்ய நினைக்கிறோம். குளவி கூட்டில் கை வைக்காதீர்கள். மத்திய அரசுக்கு அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. இருமொழிக் கொள்கையை பின்பற்றியதால்தான் கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி பேச்சு. சென்னை தேனாம்பேட்டையில் நட்சத்திர விடுதியில் லிப்ட் அருந்து விழுந்து ஊழியர் உயிரிழந்த சம்பவம். 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. பாஜக ஆளாத மாநிலங்களை சூறையாடுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தி மொழியால் தமிழ்நாட்டை விழுங்க முடியாது என நாஞ்சில் சம்பத் பேச்சு. தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி, தர்ம பிரபுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் 100% சுயமரியாதைக்காரர்கள். நீ மதத்தை வைத்து அரசியல் செய்து பார்த்த எடுபடல. பிரச்சனை கைவிட்டுடுங்க. தமிழ்நாட்டை வளைத்து விடலான்னா அது நடக்காது. சேலம் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர் கனமழை. நீர் அதிகரிப்பால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு பொதுமக்கள் செல்ல தடை. தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒடிஷா கடற்கரையில் தேஜஸ் போர் விமான சோதனை வெற்றி. குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக சென்று தாக்கியது. வத்தலகுண்டுவில் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய 300 பேர் மீது வழக்கு பதிவு. டோல்கேட் திட்ட இயக்குநர் அளித்த புகார் மீது நடவடிக்கை. பொலிவியாவில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருள் நிரப்பும் நிலையம் முன்பு வாகனங்களில் காத்திருக்கும் மக்கள். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு அலுமினியத்திற்கு டிரம்பின் 25% வரி அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை உயர்த்தி அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறால் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 திட்டம் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு.
விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் தாமதம். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு நாளை காலை ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என நாசா தகவல். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து வங்கதேச வீரர் முகமதுல்லா ஓய்வு. சாம்பியன்ஸ் டிராபியில் வங்கதேசம் படுதோல்வி அடைந்த நிலையில் அறிவிப்பு. பிப்ரவரி மாதத்திற்கான சிறந்த ஐசிசி விருதுக்கு 3வது முறையாக சுப்மன் கில் தேர்வு. முதன்முறையாக ஐசிசி விருதை வென்றுள்ளார் ஆஸ்திரேலிய வீராங்கனை அலானா கிங்.